ஆக உலகவர் ஓவியமே சத்யா தமிழ்நாட்டில் ஓய்வு எடுக்கிற நேரம் எனக்கு வந்துருச்சு. தம்பி விஜய் தமிழ்நாட்டை பார்த்துக்கிறாரு. எனக்கு துபாயில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. மாண்புமிகு ஐயா வணக்கம், வாங்க சொல்றேன். துபாயில பிரைம் லொகேஷன்ல ஸ்டாண்ட் அலோன் பில்டிங் கிடையாதுங்க. இது வந்து கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட். 1 பெட்ரூம் 730 ஸ்கொயர் ஃபீட்ல வருதுங்க. கிராம்ஸ்ல 1 மில்லியன் வருது. உங்களுக்கு இந்தியன் ருபீஸ்ல 2.6 crores. அதே யூஎஸ்டில பாத்தீங்கன்னா $2,72,000 வருதுங்க. உங்களுக்கு ரெண்டல் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கிராம்ஸ் கிடைக்குது. அதே இந்தியன் ருபீஸ்ல உங்களுக்கு வருஷத்துக்கு 26 லட்சம், யூஎஸ்டி டாலர்ல உங்களுக்கு வருஷத்துக்கு $27,000 உங்களுக்கு ரெண்டல் கிடைக்குதுங்க. அதே மாதிரி 2 பெட்ரூம் உங்களுக்கு 1.4 மில்லியன்ல உங்களுக்கு வருஷத்துக்கு 1,30,000 கிராம்ஸ் ரெண்டல் கிடைக்குது. 3 பெட்ரூமுக்கு உங்களுக்கு 1.9 மில்லியன்ல வருஷத்துக்கு 1,80,000 கிராம்ஸ் உங்களுக்கு ரெண்டல் கிடைக்குதுங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு ரெசிடென்சியலும் இருக்குது, ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டல் ஈஸியாக கிடைக்கும். கமர்ஷியலில் உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு 1.4 மில்லியனில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு ரெண்டல் பாருங்கள் வருஷத்துக்கு 1,80,000 கிராம்ஸ் கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 பெட்ரூமில் ரெண்டல் கிடைக்கிற ப்ரைஸில் உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸில் அது 1.4 மில்லியன்லேயே ஹியூஜ் ரெண்டல் கிடைக்குதுங்க. இந்த கம்யூனிட்டி பாருங்களேன், எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு ரெசிடென்ஷியலும் சரி, உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க. அதாவது மெட்ரோ இறங்கின உடனே உங்க கம்யூனிட்டி. தென் பாம் ஜபல் அலி உங்களுக்கு வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். எக்ஸ்போ சிட்டி வெறும் 10 நிமிஷம். அண்ட் துபாய் மெரினா 15 நிமிஷம். அண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அல் மக்தும் உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல போயிடலாங்க. பேமெண்ட் பிளான் உங்களுக்கு 50-50 அண்ட் போஸ்ட் ஹேண்ட் ஓவர் பேமெண்ட் பிளான் 60-40ல இருக்குங்க. ஸோ பேமெண்ட் பிளான் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 20% டவுன் பேமெண்ட் பே பண்ணணும். தென் 4% டிஎல்டி, அதாவது துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அண்ட் 4 மாசம் கழிச்சு நீங்க 5%, அண்ட் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 5% பே பண்ணா போதும். ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் நீங்க 50% ஃபுல் கேஷாவோ இல்ல பேங்க்ல மார்க்கேஜா கூட பண்ணிக்கலாங்க. ஐயா, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க ஐயா. ஒன் ஆஃப் த பிரைம் லொகேஷன், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், ரெசிடென்சியல் கமர்ஷியல் ரெண்டுமே சேர்ந்து வருதுங்க. உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க.